எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. திஷ்டி சுத்துறேன், பாக்குறவங்க கண் பட்டுடும். உனக்கு யார் சுத்துறது? நீங்க தான் சுத்துறீங்களே அம்மாவே. போதாதா? நான் சுத்துறேன், நீங்க நில்லுங்கம்மா. இவ்வளவு அந்யோன்யமான தம்பதிங்கன்னு யார் கண்ணும் படக்கூடாது. ஆமா ஆமா, வெங்காயம் நரிக்க கூட உங்க அம்மா கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. நல்லா சுத்து. என் பக்கம் பாரு, அந்த பக்கம் திரும்பி என் பக்கம் பாரு. கொஞ்சம் சிரி, கொஞ்சம் கண்ணடி. அது சரி, என்னம்மா உனக்கு கண்ணடிக்க தெரியல? அட என்னம்மா நீ, இந்த பாரு, அந்த பக்கம் திரும்பி வெடுக்குன்னு இந்த பக்கம் திரும்பணும். இது என்னது நாடியில வெட்டு விழுந்திருக்குது? சின்ன பிள்ளையில வாசப்படியில தடுக்கி விழுந்துட்டியா? பரவாயில்ல, சினிமா உலகத்துக்கு முக வெட்டு வேணும்னு கேட்பாங்க. உனக்கு ஏற்கனவே வெட்டு விழுந்திருக்குது. நீயும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. நீ என்ன பண்ற? அங்கேயே பாரு. சரி, இங்க பாரு, என் பக்கம் பாரு. சரி, இப்ப என்ன பண்ற? அந்த பக்கம் போய் நின்னு அப்படி கவுந்தாப்புல நில்லு. இன்னும் கொஞ்சம் கவுந்துக்கோ, தலையை தூக்கு. ரெடியா? என்ன பார்த்து சிரி. யார் அவன் பக்கத்துல நிக்கிற? என்ன சார் நீங்க வந்து நிக்கிறீங்க? என்ன மதன் சார், ஃபுல் ஃபிகரை போட்டோ எடுக்க சொன்னா இப்படி பாட்டு எடுக்கிறீங்களே? இல்ல சார், ஃபிகர் நல்லா இருந்தது, ஒரு 4-5 எடுத்து வச்சா உதவுமேன்னு எடுத்தேன். நமக்கு தலைமுடிதான் வேணும், ஹேர் ஆயில் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறோம். முதல்ல அதை எடுங்க சார். இந்த எடுக்கிறேன் சார். அம்மா அந்த பக்கம் வா, கொஞ்சம் திரும்ப. என்ன கூந்தல் மதன், என்ன இவ்வளவு நீளம்? கம்ப்ளீட்டா ஒட்டு சார். ஒட்டா? போட்டோல ஒட்டெல்லாம் தெரியாது சார். போட்டோவுக்கு கீழே நாம என்ன எழுத போறோம்? தர்ம பத்தினி ஹேர் ஆயில் தைலத்தை தேய்த்தால் தலைமுடி தரையில் புரளும் அப்படின்னு போட்டா போதும். அவ்வளவுதான், வியாபாரம் பிச்சுக்கும். தைலத்துல தகராறு இருந்து வாங்கினவங்களுக்கு முடிவுறா கொட்டி போச்சுன்னா இந்த ஸ்டில்லு நாம தான் எடுத்தோம்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சது பின்னிடுவாங்க. என்னமோ உங்க காட்டுல மழை பெய்யுது, அப்ப உங்க வீட்டுல லேசா தூவானம் தெரிக்குமே. அம்மா கொஞ்சம் சிரி. ஓகே, அந்த முடி அங்க வச்சுற மாதிரி முன்னாடி தூக்கி போட்டுக்கோ. அட என்னம்மா அது கூட தெரியல. அப்படித்தான் அப்படித்தான். சார் கவனிங்க, சில்லறைய கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஸ்மைல், ரெடி, ஓகே. சார் என் வேலை முடிஞ்சது. சார் இந்தாங்க என் வீட்டு விலாசம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? தெரியாத மாதிரி தான், சும்மா வாங்க சார். பை பை. சுபியா கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, நான் அவசரம் வெளியில போயிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்துல வந்துருவேன். எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் கேட்காதியா, முதலாளிட்ட சொல்லிடு. முதலாளிட்ட சொல்லிடு. வந்துடுறேன். சரி சார். என்னங்க ஆபீஸ் போகலையா? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது. ஐயோ கைய விடுங்க. ஐயோ கைய விடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இவருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க பேசக்கூடாது. விட்டுங்க. என்னது திடீர்னு நிமிஷம் வேலை விட்டுட்டு வந்து? இன்னைக்கு ஆபீஸ்ல கேலண்டர் விளம்பரத்தை குத்தி வந்திருந்தா. மாடலுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா, அப்படியே எனக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்தா. அவளோட அட்ரஸையும் கொடுத்துட்டா. ஓஹோ, அவசரத்துல அங்க போறதுக்கு பதிலா அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டீங்களா? அவ கூப்பிட்டா அங்க இல்ல போகணும், இங்க வந்து என்னையும் இந்த பாடுபடுத்துறீங்க. அதுதான் நம்மகிட்ட இல்ல. வெளியில அழகான பொண்ணை பார்த்துட்டா மனசை பறி கொடுத்துட கூடாது, உடனே பொண்டாட்டியை தேடி போகணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நேரம் காலமே கிடையாதா? சத்தியமா கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. மூடு வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன். உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? ஒரு பொண்ணு மாடலிங்க்கு வந்ததுக்கே இப்படின்னா, ஒரு நாளைக்கு 7-8 பொண்ணுங்க மாடலிங்க்கு வந்து உங்களுக்கு மூடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆயிடாது. உன்னை 7-8 தடவை தொந்தரவு பண்ணுவேன். இதுல யார் பேர் விழுதோ அவங்களுக்கு அப்பா ஊட்டி விடணும். 1 2 3. நீ ஒரு சீட் எடு.
அம்மா என்னது? எப்ப சீட் எடுத்தாலும் அம்மா பேரே வருது. எங்க அம்மாவை கூட்டி விடுங்க. பதிலுக்கு எனக்கு ஊட்டணும். என்ன ஊட்டுற சரியா? பதிலுக்கு எனக்கு கூட்டி வரணும். நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது முறைச்ச சின்ன குழந்தைய கொடுத்துருவேன். ஆமா. என்னது வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு? அப்புறமா வச்சுக்கலாம் இல்லையா? திருட்டு கள்ளி, எல்லாத்துலயும் அம்மா பேரே எழுதிருக்கியே. இதுக்கு அப்பாவும் உடந்த தினம் 8 அணா லஞ்சம் தராங்க. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டாடி, நீங்க தான் எல்லாருக்கும் ஊட்டி விடணும். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். மீனாவுக்கு ஒரு வாயி, கீதாவுக்கு ஒரு வாயி. லஞ்சம் வாங்கினது இங்க வந்து சொல்லணுமா? இந்தா சாப்பிடு. இப்படியே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. நாளைக்கே கல்யாணம் ஆயி உங்களை விட்டு பிரியறப்போ ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நான் ஏன் பிரியறேன்? எல்லாரையும் கூடவே தான் வச்சுக்குவேன். வித்யா, மீனா, கீதா, டாடியை விட்டு போவீங்களா? எங்களால டாடியே பிரியவே முடியாது. We want daddy. We want daddy. நல்லா தெம்பா கத்துங்க. We want daddy. We want daddy. I want mummy. I want Gauri. அம்மா பஸ்ஸுக்கு பணம் கொடு. இந்தா. அம்மா பொட்டு சரியா இருக்கா? இந்த பஸ் சார்ஜ். வரேம்மா. சரி. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுத்துறீங்க? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அம்மா, அம்மா இந்தா போயிட்டு வா. டாடா. டாடா. ஆமா, ஆபீஸ் போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? ஆள் பாதி ஆட பாதி. பொண்ணுங்க எல்லாம் திட்டுறாங்க, அப்பா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாருன்னு. எனக்கு இதுக்கு இனிமே அலங்காரம். இனிமே எவ்வளவு என்ன பார்த்து மயங்க வேண்டாம். அப்படி ஒரு ஆசை இருக்கோ மனசுல? உன்னை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. என்ன டவுட்டா? அப்பா வாங்கப்பா போலாம். போலாம் போலாம். ஏமாந்துட்டீங்களா? குழந்தைங்க கூப்பிடுறாங்க, புறப்படுங்க. இது வந்து போங்க. அதுல நான் புறப்படுங்கண்ணா. என்ன எதை மறந்துட்டீங்க? வந்து உன்னை மறந்துட்டேன். என்ன? இதான் மறந்துட்டேன். என்னங்க குழந்தையாட்டம். விடுங்க. வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. என்ன ஆபீஸ்க்கு லீவ் போட்டுமா? அப்பா வாங்கப்பா. இத வந்துட்டேம்மா. அப்புறம் சரி 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 சரி. கதவை பூட்டிக்க. மிஸ்டர் கணேஷ், இவங்க துணிக்கடை விளம்பரத்துக்கு நம்ம மாலாவை யூஸ் பண்ணிக்கங்க. புடவை விளம்பரத்துக்கு மாலாவை விட ஐ திங்க் இந்த பொண்ணு சூட்டபிளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், மாலாவை மாடல் பண்ணுங்க. சார், காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டினா பார்க்க அழகா இருக்கணும். சோலோ கிளப் பொம்மை மாதிரி இருக்க கூடாது. மாலாவை வேற விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு ஓகே. நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க விருப்பப்படி செய்யுங்க. சார், என் விளம்பரம் மூலமா உங்க ஆசாபாசங்களை நிறைவேற்றிக்காதீங்க. மிஸ்டர் கணேஷ் விளம்பரத்துறையில அனுபவம் உள்ளவர். அவர் வியூக்க விட்டுருங்களேன். சட்டன்லி டிசைன் நல்லா இருக்கணும். கணேஷ் விருப்பப்படி செய்வோம். வெள்ளிக்கிழமை பேப்பர்ல விளம்பரம் வரணும். காலண்டர் பிரிண்ட் பண்ண சிவகாசிக்கு டிசைன் போய் ஆகணும். எல்லாம் இன் டைம்ல நடக்கும். அப்ப நான் வரேன் சார். வரேன் மிஸ்டர் கணேஷ். போயிட்டு வாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அடுத்த விளம்பரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. சரி சார். நீ ஈவினிங் வாமா, ஸ்டில்ஸ் எடுக்கணும். ஓகே சார். போயிட்டு வா. வரேன் சார். மிஸ்டர் கணேஷ், உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயத்திலும் ஓவர்லுக் பண்றீங்க.
இது என் கம்பெனி. இங்க டிசைடிங் அத்தாரிட்டியே நான் தான். மாலா எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. அவளை மாடலா போட சொல்றேன். நீங்க கஸ்டமர் முன்னாடியே மறுப்பு சொல்லி என்ன இன்சல்ட் பண்றீங்க. சார், கம்பெனி உங்களுதா இருக்கலாம், ஆனா அவனுடைய மானத்தை காப்பாற்றணும் எங்களுடைய கடமை. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ரெப்புடேஷன் தான் முக்கியம், ரெமுனரேஷன் இல்ல. சாரி. சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ சாப்பிடு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன பதிலே காணும்? வழக்கமான சலிப்பு கூட இல்லாம என்ன விஷயம்? கௌரி, 10 நாளா நானும் மூடி மறைச்சிட்டேன். உங்ககிட்ட பொய் சொல்லி மறைக்க மனசு இடம் தரல. எனக்கு வேலை போயிடுச்சு. இந்த 10 நாளும் ஆபீஸுக்கு போற மாதிரி வீட்டை விட்டு போயிட்டு வரேன். என்ன கௌரி பேசாம இருக்க? சொல்லுங்க. நான் என்ன கதையா சொல்றேன், கொட்டுறே. சுமை தாங்கியும் படிக்கட்டும் ஒண்ணுக்கொண்ணு பேசிக்கிச்சா. வர்றவங்க போறவங்க இறக்கி வைக்கிற சுமையெல்லாம் சுமக்கிறேனேன்னு சுமை தாங்கி சொல்லிச்சா. எல்லாரும் என்ன மிதிச்சிட்டு ஏறி போறாங்களேன்னு படிக்கட்டு புலம்பிச்சா. அது மாதிரி இந்த படிக்கட்டும் இந்த சுமை தாங்கியும் கஷ்டங்கள் எல்லாம் ரசிச்சு அனுபவிச்சங்க தானே. ஆமா, எப்படி வேலை போச்சு? முதலாளிக்கு எனக்கும் டிசைன் அப்ரூவ் பண்றது மனஸ்தாபம். என்ன வச்சுதான் பார்ட்டி வருதுங்கிற காம்ப்ளெக்ஸ்ல எடுத்ததுக்கெல்லாம் குறுக்கிட்டாரு. ஏதோ ஒரு வேகத்துல டிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு இப்ப ஏன் கவலைப்படுறீங்க? குடும்ப கவலை. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துறா. கவலைப்பட்டா மட்டும் காரியம் ஆயிடுமா? மேல் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு. குழப்பமே வேண்டாம். நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? குடும்ப பிரச்சனை என்னது? நீங்க மனசு தளர விடாதீங்க. நாளைக்கே ஆக வேண்டியது கவனிப்போம். தைரியம் சொல்றியா? தைரியமா சொல்றேன்.